காங்கிரஸுக்கு இயற்கையாகவே ஒரு அடிமைத்தனம் உண்டு. நீங்கள் 91, 96 எடுத்துக்கங்க, எல்லா காலகட்டத்துக்குங்க அரசு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. ஜாலியாக அதுக்கு இன்னும் நல்லா முட்டுலாம் கொடுப்பாங்க, பயங்கரமான முட்டு கொடுப்பாங்க. இந்த கம்யூனிஸ்டுகள் தான் உள்ளே வந்துட்டு தேர்தல் முடிஞ்சோன்னே வெளியில் வந்து போராடிட்டு இருப்பாங்க. இவருடைய எண்ணம் என்னென்னா 2026 200 தொகுதிகள் நாங்கள் வெல்வோம்னு சொன்னாங்க. உடனே கூட்டணி கட்சியெல்லாம் பயந்துட்டாங்க. ஏங்க போன 6 இங்கே 34 தானே எங்களுக்கு. விஜயுடைய வரவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. நீ இல்லைன்னா எனக்கு இருக்குதுப்பா, இந்த பஸ் இல்லைன்னா இந்த பஸ்ஸு, ஒரே பஸ் தான் ஊருக்கு போகணுன்னா என்ன பண்ணுவான், தொங்கிட்டாவது போவான், டாப்ல ஏறி உக்காந்தாவது போவான். காங்கிரஸுடைய டெல்லி மேலே என்ன முடிவு பண்ணுறதுன்னா, விஜயை விட்டுட்டோன்னா என்டிஏக்கு போயிட்டாருன்னா இதுக்கப்புறம் நம்ம காலம் பூரா திமுக அடிமையாக தான் இருக்கணும். காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இவர்கள் சீட்டு கிட்டு கேட்டு கிடைக்கலன்னா சிபிஎம் சிபிஐ கூட வரதுக்கு தயாராக இருக்கும். ஒரு அணியாக ஃபார்ம் ஆவாங்க. அதுக்கு திருமாலாம் இப்போ காத்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காரு, வேறு வழி இல்லைன்னு நிற்கிறாரு. அது விஜய் கூட சேரதா கூட இருக்கலாம். என்ன சேரனா டிடிவியும் ஏடிஎம்கே பேசாத பேச்சா, எடப்பாடி பேசாத பேச்சா? நாளை நம்மதை பாட்டு பாடி ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல. அந்த மாதிரி இங்கே நடக்குதுன்னு பெரிய விஷயமா? நான் திருமாவளவனுக்கும் விஜய் கண்ணை வாய்க்கா தகுறாரா? ஒன்றுமே கிடையாது. அண்ணா தம்பின்னா முடிஞ்சிச்சு. பா இந்த மாதிரி இல்லை, இன்னொரு பஸ் இருக்குது, ஏறிடுவோம், என்ன சொல்கிற, அப்படி தான் போகும். இது திமுகவுக்கும் தெரிந்திருக்கிறது. இவ்வளோ நாளாக வச்ச நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த நரேட்டிவ் உடைய போகுது. வர்ற மாதம் உண்மையான பரீட்சையை முதல்வர் ஸ்டாலின் எழுத போகிறார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர், அதோடு மட்டுமல்ல மைக் எம் சேனலோட எடிட்டர். வாழ்த்துக்கள் சார், புது சேனல் ஆரம்பிச்சதுக்கு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்கள் அந்த சேனலுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். சார், தேர்தல் களம் நல்லா சூடு பிடிச்சிருச்சு. 10 தோல்வி பழனிசாமின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, விடியா ஆட்சி பில்லேஸ் ஆட்சின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. இப்படி 2 பக்கமும் கூட்டணி வலுவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தா தொடர்ந்து 2-3 நாட்களாக பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. குறிப்பாக மதுரை வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு தளபதி அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாங்க. யார் அந்த போஸ்டர் ஒட்டினது அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற. இதையொட்டி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு மீடியாவை சந்திக்கும் பொழுது அவருடைய அந்த ஒரு இணக்கமான ஒரு அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறத கோபத்தை அந்த மீடியா சந்திப்பிலேயே அவர் தெரிவிக்கிறார். திமுக தரப்புலையும் கிரீஷ் சோடங்கரோட பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் இல்லை அப்படின்றதால KC வேணுகோபால் அவர்கள் 1ஆம் தேதி இங்கே வருகை தர போறார். ஸோ எப்படி போக போகுது சார்? ஏன்னா இவங்க மதுரை வடக்கு தொகுதியை வாங்கியே தீருவோன்றாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த கூட்டணி எப்படி இன்டாக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இது என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போனால் 2014 காங்கிரஸை இவர்கள் கழட்டி விடுகிறார்கள். கழட்டி விடும்போது கலைஞர் சொன்னது, கூடா நட்பு கேடா விளையும். என் மகளை சிறைக்கு அனுப்புனாங்க, என் மனைவியை படாத பாடுபடுத்தினாங்க, என் ஆசைக்குரிய அமைச்சர் ராசாவை சிறையில் தள்ளினாங்கன்றலாம் பேசினார். கடுமையான எதிர்ப்பு. 2014 எல்லாரும் கண்டமானாங்க. மோடி இல்லை இந்த லேடின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயித்தாங்க. 2 சீட்டு தருமபுரியும் இன்னொரு தொகுதியும் அவங்க ஜெயித்தாங்க என்டிஏ இதில். திமுக 0. அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது திமுக நம்ம தனியாக நின்னா தேரமாட்டோம்ல, மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுருந்தாங்க. 2016 எலெக்ஷன் வரும்போது இன்னும் கூட இருக்கிற ஆளெல்லாம் வெளியே அனுப்பிச்சி விட்டார் ஸ்டாலின். அப்போ கிட்டத்தட்ட கலைஞருடைய கை இறங்கிட்டு இருக்குது, இவர் கை ஏறினுக்குது. அப்போ தான் அந்த வாடகைக்கு மூளை எடுக்கிறதுலாம் கொண்டு வந்தாங்க, இந்த சுனிலில் கொண்டு வந்தாங்க. தலைவரை சைக்கிள் ஓட்டுங்க, வெளியிலேருந்து வீட்டிலேருந்து போட்ட டீ கட்டில் குத்து டீ குடிக்கிற மாதிரி பண்ணுங்கள், ஆட்டோக்காரர் செல்ஃப் அடிப்பார், அடிச்சிட போகிறீங்க. ஒரு ஆட்டோக்காரை போட்டு அடிச்சிட்டார் தெரியுமா, பலார்னு விட்டார். அப்புறம் தலைவரை தேர்தல் டைமு என்ன நீங்கள் இப்படி பண்ணுகிறீங்க, ஐயோ கூட்டு ஆகுனா எத்தனை செல்ஃபி வேணும் தம்பி, ஒரு 7-8 எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. அப்போ திருமாவளவன் உட்பட எல்லோரும் வெளியே அமிச்சார். ஆனால் இவரெல்லாம் அமிச்சிட்டு அந்த அடிப்படை விஷயம் தெரியாமல் ஜிகே வாசனை கூப்பிட்டு காங்கிரஸ் இது திமுக கூட்டணி கொண்டு வரணும்னு ஸ்டாலின் பேசினார். ஏன்னா காங்கிரஸ் மேலே வெறுப்பு அவர். அப்போ ஜிகே வாசனும் மத்தியானம் ஸ்டாலின் கூட மதிய உணவு சாப்பிட்டு வீட்டு வாசலில் பேட்டி கொடுக்குறாரு. என்ன நல்லது நடக்குமோ, நல்லது தான் நடக்கும், பேசியிருக்கிறோம், நல்ல முடிவே அறிவிப்பார்கள் அப்படின்ட்டு போகிறாரு. இப்படி போக விட்டு புடவை சாத்துற மாதிரி
இப்படி போன உடனே கலைஞர் டக்குன்னு தங்கபாலுவை கூப்பிட்டு காங்கிரஸுடன் கூட்டணின்னு அறிவிச்சிட்டார். பத்திரிகையாளர் கூப்பிட்டு காங்கிரஸுடன் திமுக கூட்டணி, அதாவது 2016 முறிஞ்ச கூட்டணி மீண்டும் 2016 துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அந்த இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் மற்ற இதெல்லாம் அந்த இது நடந்த உடனே இவர் ஸ்டாலினுக்கெல்லாம் கடுமையான கோபம். சரி சகிச்சுக்கிட்டாரு. 2016 அப்படியே ஓடுது. இவர்களுக்கு தோல்வியெல்லாம் தெரியும். காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிச்சாங்க, இவங்க ஜெயிச்சாங்க, எல்லாம் ஓடிச்சு. 2018 கலைஞர் மறைவு, ஜெயலலிதா மறைவு. இதுக்கு பிறகு ஸ்டாலின் தலைமைக்கு வராரு. அப்போ மக்கள் நல கூட்டணி படுதோல்விக்கு பிறகு அவங்க வந்து இவங்களோட சேர்றாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இதை உருவாக்குறாங்க. அப்போ ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு காங்கிரஸே நம்பல. ஆனால் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு இங்கே இவர் அறிவிக்கிறார். ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது. ஆன்டி மோடி அன்னைக்கு வேவ் அதிகமாக இருந்தது. இதை எல்லாத்தையும் பயன்படுத்திச்சு திமுக. அதில் 2019 தேர்தலில் 50% வாக்குகள் வாங்கி 38 தொகுதி அடித்தாங்க. தேனி மட்டும் தாம் பையனுக்காக கூடுதலாக ஓபிஎஸ் உழைச்சதுனால அது ஜெயிச்சுது, ஏடிஎம் கிடச்சிது. 38 தொகுதி ஜெயித்தாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் 50%, இவங்க 20 சில்லற. இவ்வளோ பெரிய வித்தியாசம். அதுக்கு உதவியது காங்கிரஸ். காங்கிரஸுடைய அந்த பிரச்சார பலம், ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவித்தது, மத்திய அரசுக்கான பார்லிமெண்ட் தேர்தல், காங்கிரஸ் இவர் பிரதமர் ஆவார்னு மக்கள் நம்பி அந்த சிறுபான்மை மக்கள் எல்லாருமே போட்ட ஓட்டு, இது திமுகவுடைய கூட்டணிக்கு வெற்றி. இதை இவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா நமக்கான வெற்றி, திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னாங்க. இவங்களும் எல்லாம் சந்தோஷம், தலைவரே எல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படி ஐயோ எல்லாம் ஜெயிச்சிட்டோம்பான்னு எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் 21 எலெக்ஷன் வருது. இதுக்கு நடுவில் இவர்கள் கூட்டு போராட்டங்கள் அது இதுன்னு அப்படி போகிறாங்க. 21 எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் திமுக வெற்றிக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க, திமுக அவர்களை எவ்வளோ ரெண்டாந்தர இதுவாக நடத்துனாங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ கோவம்னு கேட்குறீங்களா, அதுக்காக சொல்கிறேன். சரி, இந்த கோவம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அது வேற, அது வர கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். அப்போ காங்கிரஸுக்கு வந்து இல்லை வந்துச்சு, முன்னாடியே வந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா பொங்கி எழுது. அப்போ 21 எலெக்ஷன் வருது. இந்த படம் கவுண்டமணி படம் ஒன்று வரும், வி சேகர் படம். இவர் வெளியில் வந்து நிற்பார். அப்படி யார், அரசியல்வாதி கவுண்டமணி அப்படி பார்ப்பார். அங்கே ஆட்டோ கழுவிட்டு இருப்பார் வடிவர். ஏய் வாடாங்க அப்படின்னு. என்னையா ஒன்றை தாண்டா வாடா, என்ன பண்ணுற, ஆட்டோ பசங்களெல்லாம் காலையிலையும் கூப்பிட்டு போயிட்டு சாயந்தரம் கூப்பிட்டு வந்து விட்டுரு என்ன அப்படின்னு. சரிங்க, அப்புறம் எப்படிங்க அப்படின்னா, என்ன எப்படி, இல்லை வார கூலிங்களா மாதமா அப்படின்வான். ஒன்று ஒப்பாப்பில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா, பெரிய காமெடியாக காசு கேட்குறேன் நான் கூட்டு தொலைச்சிருவேன், அந்த ஏரியாவில் இருக்க மாட்டேன்னா அது வேறு மாதிரி ஆகும். அந்த மாதிரி இவங்க எல்லாம் அப்புறம் மாத வாடகையா வாரமா அப்படின்ற மாதிரி டிஎம் கிட்ட போய் பேசுகிறாங்க. டிஎம்கே என்ன பண்ணுது, நாங்கள் ஜெயிக்கிறோம், 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, அதனால் நீங்கள்லாம் தியாகம் பண்ணுங்கன்றாங்க. என்ன தியாகம், ஆளுக்கு 6 சீட்டு, காங்கிரஸுக்கு 25 சீட்டு பண்ணாங்களா இல்லையா? இது எப்படின்னா, ஆக்சுவலாக அங்கே பேச்சுவார்த்தை குழு இருக்குது. இவர் திருமாவளவன் இதுலேயே சொல்கிறேன், அவர் பாணியிலேயே பேச்சுவார்த்தை குழு இருக்குது. துரைமுருகன், டிஆர் பாலு, அவங்க இவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. நான் போகிறேன் தலைவரே அப்படின்னு, ஒரு 12 சீட்டு கேட்கலான்னு. ஏன்னா 2 எம்பி 6 6 12 15 கேட்போம், 12 வருவாங்க அப்படின்னு. போனவொன்னே உட்காடுறேன். என்ன உட்காடுற, இல்லை பேச்சுவார்த்தை குழு சைடில் கதவு இருக்குதா, ஆமாம் உள்ளே போ, அங்கே தான் குழு இருக்குது, நாங்கள் சும்மா டம்மி. என்னங்க சொல்கிறீங்க, அப்படி தான் போ. உள்ளே போனால் மாப்பிள்ளையும் ஆதவ அர்ஜுனாவும் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 6 சீட்டுன்றாங்க. என்னங்க 6 சீட்டு, அப்பா காலத்துலேயே நான் 10க்கு மேலே வாங்கினவன், சண்டை போட்டு வாங்கினவன், 6 சீட்டு 4 தான் கொடுக்க சொன்னார் எங்கள் பெரியப்பன், யார், பிரசாந்த் கிஷோர். நாங்கள் இறக்கப்பட்டு முகதாட்சியம் பார்த்து 6 கொடுக்குறோம். என்னன்ற, என்னங்க அந்த மாதிரிலாம் பண்ணு, அப்படி தான் வேணா போ, மக்கள் நல்லா கூட்டினீங்கன்னா போங்க, என்ன அவங்க தெரியும்ல அப்படின்னா. நாங்கள் தலைவர் பண்ணி 1 2 கூட்டி கொடுக்க முடியுமா, ஒன்றும் முடியாது, 6 தான். சிபிஎம்முக்கு 6 தான், சிபிஐக்கு 6 தான், மதிமுகவுக்கு 6 தான். அதுவும் உதயசூரியனில் சொல்லிக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உதயசூரியன் நிற்கிறீங்களா, ஐயா வேணாங்க, 6 போதும் வந்துடுறாங்க. இப்படியே எல்லாரையும் கவுக்குறாங்க. அன்னைக்கு இவர்கள் 2019 தேர்தலில் உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்தவங்க. முதல் முறையாக தலைவராக இருக்கும், நம்ம ஜெயிக்கணுன்ற பயத்தில் கேட்ட தொகுதியில் எல்லாருக்கும் கொடுத்தீங்க. அப்படி உங்களை அடையாளம் காட்டி உங்களை ஒரு 2 வருஷம் உங்களோட நின்று போராடி ஆட்சி கட்டில் அமர வைக்கிறதுக்கு கூட அந்த கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு சீட்டுகள் குறைப்பு. நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவை அதிமுக அடிமையாக நடத்துகிறதுன்னு. இதுக்கு பேர் என்ன,
கூட வந்து உழைச்சி எல்லாம் நிற்குன்னு வெளியில் போக வழி இல்லை. பிரச்சனை என்னென்னா, என்ன போய்க்கோ நீங்கள் கேட்டிங்களா இன்றைக்கி தாவேக்கா வந்தோன்னே கூட்டம் இது ஜாஸ்தி இருக்குன்னு. அதான் காரணம். காங்கிரஸுக்கு இயற்கையாகவே ஒரு அடிமைத்தனம் உண்டு. நீங்கள் 91 96 எடுத்துக்கங்க, எல்லா காலகட்டத்தில் எடுத்துங்க. அரசு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. ஜாலியாக அதுக்கு இன்னும் நல்லா முட்டுலாம் கொடுப்பாங்க, பயங்கரமான முட்டு கொடுப்பாங்க. இந்த கம்யூனிஸ்ட்டுகள் தான் உள்ளே வந்துட்டு தேர்தல் முடிஞ்சோன்னே வெளியில் வந்து போராடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நன்றி இல்லையா, இறக்கம் இல்லையான்னு இவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த தடவை கம்யூனிஸ்ட்டுகள் காங்கிரஸோட போட்டி போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. நீ எப்படி முட்டு கொடுக்குற, நான் கொடுக்குறேன் பாருங்க முட்டு, அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. தோழமை கட்சிகள்லாம் அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டு சிலுவை சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது நடந்தாலும் இந்த கட்சி என்ன இப்போ ஏன் கரெக்டாக தான் போகிறாரு, இப்படி அளவுக்கு போயிட்டாங்க. அது திமுக இன்னும் பயன்படுத்திச்சு. இவருடைய எண்ணம் என்னென்னா, 2026 200 தொகுதிகள் நாங்கள் வெல்வோம்னு சொன்னாங்க. உடனே கூட்டணி கட்சியெல்லாம் பயந்துட்டாங்க. ஏங்க போனது 6, இந்த 34 தானே எங்களுக்கு, என்னயா கதை இதுன்ட்டு, என்ன தலைவர் எப்படிலாம் சொல்கிறீங்க, 200 தொகுதி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே நிற்கிறதுன்னு. இல்லை நம்ம கூட்டணிலாம் சேர்ந்து தான் அப்படின்னா, அப்போ 34 தொகுதியை வந்து எதிர்கட்சி விட்டு கொடுத்துட்றீங்களான்னு கேள்வி வந்துச்சு. இந்த இது கொஞ்ச நாள் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் 6 ஸ்ட்ராட்டஜி டீம், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை சொல்கிறான். 6 கொடுக்க தேவையில்ல, 4 கொடுத்தா போதுன்றான். இப்படிலாம் கடைசியில் காங்கிரஸுக்கு 20க்கும் குறைவான தொகுதிகள், மற்றவர்களை அதே 6ல் நிப்பாட்டணும். இந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை. இவர்கள் போட்டு அவர்கள் இருக்கிறாங்க. திருமாவளவனை நீங்கள் இவரை வெளியே அனுப்புங்கன்றாங்க, யாராவது ஒரிஜினல் வெளியே அனுப்புன்றாங்க, அந்த கூட்டத்தில் கலந்துக்கூடாதுன்றாங்க. மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தி ஏதோ பண்ணலான்னு பார்த்தாரு. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறியா நீ, எல்லா தலைவரை இந்தியா முழுவதும் மது ஒழிப்பு மாநாடுன்ட்டாப்புல. நீங்கள் சொன்னீங்கன்னா உலகம் முழுவதும் கூட நான் நடத்திக்கிறேன், வேணாம் ரொம்ப இதாக இருக்கும், இந்தியா முழுவதும் நடத்திக்கிட்டாங்க. அப்புறமா 2 பேரை அமுச்சு விட்றாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் நெருக்கடி. சாம்சங்கில் தொழிற்சங்கம் வைக்கணும், அமைச்சரே நேராக தலையிட்டு கம்பெனிக்கு ஆதரவாக நிற்கிறார். 2 பட்டு நிற்குது. ஆனாலும் திருமாவளவன் ஃபோன் பண்ணி 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் கூப்பிட்டு முதல்வருக்கு போய் நன்றி சொல்லலான்றாங்க. ஏங்க சங்கம் கேட்டு போராடிட்டு இருக்கிறோம், பந்தலை பிரித்து போட்டாங்க, தொழிலாளி கொந்தளிப்பில் இருக்கா, நீங்கள் நன்றி சொல்லணும். இல்லை அவர் வந்து கொடுத்துருவார், கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நன்றி சொல்லுவோன்றாங்க. நன்றி சொல்லி வந்ததா இல்லையா? தொழிற்சங்கம் வந்துச்சா? வரலை. கே பாலகிருஷ்ணன் கிட்டத்தட்ட முட்டு கொடுத்து திமுகவுடைய இடதுசாரி அணியாக மாறி போயிட்டார். அதனுடைய விளைவு அந்த மாநாட்டில் கடுமையான எதிர்ப்பு, தோழர்கள் மத்தியில் கடுமையான. கே பாலகிருஷ்ணன் கடைசியில் தான் சொன்னார், நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், அதை தான் அவர் அங்கே சொன்னார். தொகுதி உடன்பாடு மட்டும்தான் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு. சிபிஐ விட்டுருங்க, சிபிஎம் கூட்டணின்னு அந்த வார்த்தையே பயன்படுத்த மாட்டாங்க. நீ கொள்ளடிது நாங்கள் எதுக்கியா, ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நான் ஒன்று ஆதரிக்கணும், என்ன ஆதரி, இந்த ஆட்சி அழியணும், நம்ம வரணும், அதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இத்தனை எம்எல்ஏ எனக்கு வேணும். வெளியில் வந்துட்டப்ப நான் மக்கள் பக்கம்தான், ஆட்சிக்கு எதிராக தான் நிற்போம், அனுகூலமாக நிற்போம், மக்களுக்காக நிற்போம். அது உனக்கு பார்க்கும்போது ஆட்சிக்கு எதிராக நிற்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு தான் இவங்க பேசுவாங்க உண்டியல் குலுக்கிகள் அது இதுன்னு. என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க, ஒரு மரியாதை இருந்தது. கே பாலகிருஷ்ண காலத்தில் மொத்தமாக கூட்டணியாக போயிட்டாங்க. அது அவர் வந்து மாநாட்டில் ஒத்துக்கிறாரு. நாம் வந்து இந்த தடவை நம்ம நீயே இந்த தடவை கூட்டணியாகவே போயிட்டோம், அது தப்பு அப்படின்னோடனே மாநாட்டில் என்ன பேச்சு விவாதங்கள் வருதுன்னா, சிங்கிள் டிஜிட் எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, வெளியில் வந்து நம்ம தனியாக நின்றுக்கலாமே, அது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையே. 98 இவங்க பாஜக அதிமுக பாஜக கூட்டணியில் போகுது, வேறு வழியே இல்லாமல் திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய நிலைமை சிபிஎம்முக்கு. கலைஞர் டெக்னிக்கலாக பண்ணுறாரு. எப்போ இதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான். ஒரு தொகுதின்றார், சிபிஎம்முக்கு ஒரே ஒரு தொகுதின்றார். 2 கேட்குறாங்க, தரமாட்டேன். ஓயாண்டு வெளியில் வந்து 2 தனியாக நிற்கிறோம், மீதி 37 உங்களை ஆதரிக்கிறோன்றாங்க. உடனே கலைஞர் எவ்வளவு சிறந்த மனம், எவ்வளவு கௌரவமான எண்ணம், எவ்வளோ இது கம்யூனிஸ்டில் அப்படின்னு உருட்டுறாரு. 2துலேயும் இவங்க தோற்று போனாலும் அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கிறாங்க. கூட நின்றுந்தா ஜெயிச்சிருக்க முடியுமா முடியாது தெரியாது. இந்த உறுதி ஏன் 2021 தேர்தலில் இல்லை, இந்த கேள்வி தான் தோழர்கள் வைக்கிறாங்க. சரி போனது போச்சு, இந்த தடவை டபுள் டிஜிட் வாங்கலை, வெளியில் வந்துடுங்க, ஒன்றும் அவசியம் இல்லைன்றாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, பேட்டில் ஃபீல்டு பிப்ரவரி மாதம் வரப்போகுது, இவர்கள் எல்லாரும் டபுள் டிஜிட் கேட்க போகிறாங்க. பிரச்சனை இப்போ நீங்கள் கேட்ட அந்த மேட்ருக்கு வராங்க, காங்கிரஸ் மேட்ருக்கு. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ அவமானங்களை சந்தித்த காங்கிரஸ் இடையிலேயே பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவர்களுக்கு 5 சீட்டு 6 சீட்டு கொடுக்கறதா இருந்தது. பெரிய பிரச்சனை ஆகுது, கார்கே வரதா இருந்தது, கேன்சல் ஆகுது, இப்படியே போகுது. அந்த நேரத்தில் தான் இந்த ஜாபர் சாதிக் போன்றவர்கள் கைதாகிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை, டிஎம் கவர்மெண்ட் நெருக்கடி மாதிரி வருது. அந்த நேரத்தில் திடீர்னு முடிவெடுத்து சரி இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு
எல்லாருக்கும் சீட்டுன்னு கொடுத்துட்றாங்க, கேட்ட தொகுதின்னு கொடுத்துட்றாங்க. இங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்குது, என்டிஏ ஈஸியாக அடிக்கிறாங்க. இதுதான் நிலமை. அப்போது 2024 இந்த பிரச்சனை வழி இல்லாமல் இருந்தாங்க. இந்த தடவை சீட்டை குறைக்க போகிறான்னு காங்கிரஸுக்கு தெரிஞ்சு போச்சு. காங்கிரஸ் அணியில் இருக்கிறவங்க வேறு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் விஜய். விஜயுடைய வரவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. நீ இல்லைன்னா எனக்கு இருக்குதுப்பா, இந்த பஸ் இல்லைன்னா இந்த பஸ்ஸு, ஒரே பஸ் தான் ஊருக்கு போகணுன்னா என்ன பண்ணுவான், தொங்கிட்டாவது போவான், டாப்பில் ஏறி உக்காந்தாவது போவான். ஒரு பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸு வருதுன்னா நீ போ, கும்பலா போப்பா, இல்லைப்பா வாப்பா நிற்கலாம், அப்புறம் இறங்கினோடனே உக்காந்துக்கோ, ஆனோம் துட்டு கொடுத்து நான் நிற்கணுமா போயா அப்படின்ட்டு அடுத்த பஸ்ஸு வரப்போது அதில் ஏறி போகிறேன். இதானே மனநிலை. அந்த மனநிலை காங்கிரஸ் வந்துடுச்சு. கூடுதலாக இந்த முட்டுசந்து கூட்டு போகிற தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பீகாரில் கூட்டு போனார்ல, அவர் இங்கே வந்துட்டு விஜய் பார்த்து பேசுகிறாரு. விஜய் வந்து ஒரு பெரிய குழப்பம், அவருக்குள்ள குழப்பம், அவருக்கு குழப்பவாதி, என்டிஏ போகலாமா இது போடலாமான்னு. காங்கிரஸுடைய டெல்லி மேலே என்ன முடிவு பண்ணுதுன்னா, விஜயை விட்டுட்டோன்னா என்டிஏக்கு போயிட்டாருன்னா இதுக்கப்புறம் நம்ம காலம் பூரா திமுக அடிமையாக தான் இருக்கணும். விஜயை போட்டு இழுத்து நிறுத்தினா பாண்டிச்சேரி கேரளான்னு காமிச்சா 2031 விஜய் கூட சேர்ந்து நிற்கலாம். அதுக்கு இப்போவே நம்ம எதாவது பண்ணலாம் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அமிச்சது ராகுல் காந்தி. இந்த பிரச்சனைக்கு கூடுதலாக தூபம் போட்டது மாணிக் தாக்கூர். அவர் என்ன சொல்கிறாரு, கேசி வேணுகோபால் நீங்கள் தான் கேரளா சிஎம் நிற்க போகிறீங்க, விஜய் இழுத்து போட்டால் கேரளாவில் நம்ம வெற்றி 100% உறுதியாகிடும் அப்படின்றாரு. அப்போ கேசி வேணுகோபால் இதுக்கு ஆதரவு. ஆனால் டெல்லி தலைமை சோனியா காந்தி மற்றவர்கள் திமுக விட்டு வர வேணாம், நம்மளை பல்லக்கு தூக்க ஆளே கிடையாது, இந்த பசங்க தூக்கி கீழே போட்டு மெரிச்சு பள்ளம் தோண்டி புதைச்சி மேலே ஏறி நின்று விசில் அடிப்பானுங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைலமாவில் இந்த டீம் வந்து இறங்கி அடிக்குது, ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு. இதை செல்வ பிறந்தக்கு வந்த புதுசுலேயே ஆரம்பித்தார். அன்றைக்கி இவருக்கும் ஈவிகே இளங்கோனுக்குமே முட்டிக்கிச்சு, ஏன் கேட்கக்கூடாதான்னாங்க, அப்படி இப்படின்னு ஆகி அப்புறம் மறுநாள் தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசணுன்னு செல்வ பிறந்தகை பேசினா, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல்லாக ஐக்கியமாயிட்டார். ஆனால் இந்த ரெபல் டீமு அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்லாத ஒன்று சொல்கிறேன், விஜய் என்டிஏ கூட இல்லைன்னு சொன்னோன்னா இந்த பிரச்சனை ஒன்றும் சூடு பிடிச்சிச்சு. அப்போ என்டிஏ கூட இல்லையா, இல்லை, அப்போ நான் ஓன்ட்ட வர்றேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முடிவெடுக்கிற அளவு இவங்க பயந்துட்டாங்க. விஜயனுடைய அப்பா கூட அழைப்பு விடுத்திருக்காரு, அவர் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊத்துனாரு, நல்லா எரியுதா அந்தா அப்படின்னு ஊத்துனாரு. ஏன்னா அவர் தெளிவான அரசியல் தெரிந்தவர், விஜய் மாதிரிலாம் கிடையாது. அவர் வாத்தியார் பிள்ளை மக்குன்ற மாதிரி தான் விஜய். அவர் தெளிவான ஆள். அவர் எம்ஜிஆர் கலைஞர் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவர். எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞருக்கு திமுக ஆட்சிக்கு ஆதரவாக படம் எடுத்தவர். சட்டமுறையிட்டர்லேருந்து பல படங்கள். நான் சிகப்பு மனிதன்ற படம் பயங்கரமான அன்றைய ஆட்சியை தோல் உரிச்சி காமிச்சது. அன்றைக்கி பெரிய கோபம் எம்ஜிஆருக்கு, அவரை காப்பாற்றினவர் கலைஞர். இயல்பாகவே அவர் திமுக மென்டாலிட்டியில் உள்ளவர். அதற்கு பிறகு அப்படிப்பட்ட ஆளை காவலன் படத்தில் போட்டு நொறுக்குனப்போ ஜெயலலிதா போனாங்க, அது பழைய கதை. அப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, தாவேகா தனியாக தான் நிற்கிறாருன்னு இதாண்டா சான்ஸுன்னு அதில் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை போகலாம் அப்படி இப்படின்னு போகிறப்போ திமுகவில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவங்கெல்லாம் இப்போ தான் விழிச்சிக்கிட்டாங்க. இது நம்ம காங்கிரஸை நம்ம ரொம்ப சோதிக்கிறோம். ஒருவேளை அங்கே போயிட்டு ஏப்பா நான் ஜெயிக்கிறமோ தோக்குறமோப்பா 60 சீட்டுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நின்ட்டாங்கன்னா அப்புறம் மாற்ற முடியாது. ஒன்ஸு காங்கிரஸும் விஜயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பொதுமக்கள் மத்தியிலையும் மதசார்பற்ற அணி, ஸ்ட்ராங்கான அணி விஜய்ன்ற வந்துடும். சிறுபான்மை வாக்குகள் 13% அப்படியே ஷிஃப்டாக வாய்ப்பு இருக்குது. பட்டியலின மக்களுடையதும் ஷிஃப்டாக வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இவர்கள் சீட்டு கேட்டு கிடைக்கலன்னா சிபிஎம் சிபிஐ கூட வரதுக்கு தயாராக இருக்கும், ஒரு அணியாக ஃபார்ம் ஆவாங்க. அதுக்கு திருமாலாம் இப்போ காத்துக்கிட்டு இருக்காப்புல, அவர் நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காரு, வேற வழி இல்லைன்னு நிற்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சாஞ்சிச்சுன்னா திருமாவளவன் விஜயோட இணைவதற்கு காத்து கொண்டிருக்கிறாருன்னு அப்படி இல்லை. கூட்டணியில வந்து நம்மள இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, சான்ஸ் கிடைச்சா அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அது விஜய் கூட சேரதா கூட இருக்கலாம். என்ன சேரனா டிடிவியும் ஏடிஎம்கே பேசாத பேச்சா, எடப்பாடி பேசாத பேச்சா? நாளை நம்ம இதை பாட்டு பாடி ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே நடக்குதுன்னு பெரிய விஷயமா? நான் திருமாவளவனுக்கும் விஜய்க்கு என்ன வாய்க்கா தகுறாரா? ஒன்றுமே கிடையாது. அண்ணா தம்பின்னா முடிஞ்சிச்சு. 3 தம்பி. எப்படி? திருமாவளவன் பெரிய எம்ஜிஆர், நம்ம ஆதவ அர்ஜுனா சின்ன எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர் இவர், நாளை நமதேன்னு பாடி சேர்ந்துக்க வேண்டியதான். அப்போ இது சேரத்துக்கு ரெடியாக இருக்காப்புல, மற்ற பங்காளிகளும் வந்துடுவாங்க. அப்படி வந்தால் திமுக தனித்து விடப்படும். ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி தனித்து விடப்படுறது, 3வது இடத்துக்கு போய் ஒன்றும் இல்லாமல் போய்டுவோன்னு பயம் வந்துச்சு. இந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் தூது. நீங்கள் என்ன சொன்னீங்க, சோடங்கிட்ட பேச, இதெல்லாம் நரேட்டிவ். சோடங்கிட்ட பேச தயாராக இல்லை, அதனால கனிமொழி டைரக்டா போய் ராகுல்கிட்ட பேசுறாரு. இல்ல கேசி வேணுகோபால் வருகை தர இருக்கிறார் 1ஆம் தேதி. சொல்றேன், வேற ஆள் கிட்ட பேசலாம். நீங்க ஏன் போனீங்க டெல்லிக்கு? நீங்க ஏன் டெல்லிக்கு போனீங்க? நீங்க தானே வர வச்சு பேசுவீங்க. கலைஞர் காலத்துல அதானே, பிரணாப் முகர்ஜி வந்து பேசுவாரு, மன்மோகன் வருவாரு, தானே. ஏன் போனீங்க?
இங்கே ஏடிஎம்கே போனால் என்ன சொல்கிறீங்க, அடிமை பாத்தியா, இவர் தானே பெரிய கட்சின்னு, இவர் ஏன் போகிறாரு, ஏன் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறீங்க? என்ன விஷயம்னா, நான் சொன்ன இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து ஆடிச்சு. அப்போ விட்டுட்டா யார் இதில் பின்னணியில் இருக்கா, ஆர்வமாக இருக்கா? ராகுலுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுக்கலாம் தயங்கவே மாட்டார். ஓட்சோர்னு போய் அங்கே பாவம் அந்த ஆள் 75 எம்எல்ஏ வச்சுருந்தான், கொஞ்சம் நிம்மதியாக பெரிய கட்சின்னு இருந்தான். அவனை போய் இந்த வடிவேலு சீட்டாடுற மாதிரி ஆடி 25 தொகுதி கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் தலை வட்டா அப்படின்னு வந்து இப்போ இங்கே வந்துக்கிறாப்புல. இங்கே வந்து விஜய் கூட சேர்ந்தாருன்னா அதை பற்றி தோல்வி பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க காங்கிரஸ், குறிப்பாக ராகுல். நம்ம ஆள் கேசி வேணுகோபால்னா விஜய் வந்துட்டாருன்னா நம்ம கேரளாவில் பிரச்சனை இல்லை, முடிஞ்சிச்சா. மாணிக் தாகூருக்கும் ஜோதி மணிக்கு என்ன, திமுக கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டுமா, சூப்பரா, அவ்வளோதான். உனக்கு 2 கண்ணு போச்சா, எங்களுக்கு 1 கண்ணு தானே போச்சு. இந்த இது அது தெரிஞ்சதுனால தான் டைரெக்டாக ராகுலை போய் பிடிச்சாதான் வேலை ஆகும்ன்ட்டு. என்ன பிரதர், எங்கெங்கெல்லாம் வந்துக்கிறேன், இந்தியா கூட்டணின்றோம், நம்மளாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்கன்னோம், என்ன பிரதர் இந்த மாதிரி பண்ணுற, சிஸ்டர் அமுச்சு வைக்கிறேன், பேசி முடிங்க அப்படின்னு சிஸ்டர் போய் பேசினாங்க. இதுக்கு பேர் ராஜதந்திரம், அடிமைத்தனம் கிடையாது. பேசி சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா, இந்த லகடப்பாணிகளாக வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட கொண்டு போய் இவங்கள விட்டா யார் தூக்கி சுமக்கிறது, யார் தேர்தல் வேலை பார்க்குறது? மக்கள் நல கூட்டணி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எல்லாம் கொள்கை ஊயின்னு ஒன்று சேர்ந்துட்டாங்க. நடைமுறையில் வரும்போது செலவு காசு இல்லை, ஆளை கூட்டு வர்றதுக்கு யார் கூட்டு வருதுன்னு. விஜயகாந்த் அவர் தனியாக ஒரு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு, வைகோ அவருக்கு தனியாக பிரச்சனை பண்ணுறாரு, மேடையிலேயே விடுதலை சிறுத்தைகள் ஆட்களோட சட்டை போடுறாரு, திடீர்னு நான் தேர்தல் நிற்க மாட்டேன்ட்டார். இதெல்லாம் அப்பப்போ பலகீனமாக மாறுச்சு. அது வந்து லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. இவங்க போய் விஜயன் சேர்த்து காலி பண்ணி விட்டாங்கன்னா, ஏன்னா அதுவே பால்வாடி கட்சி பாவம். அந்த கட்சி கூட இந்த கட்சி போய் சேர்ந்து யாரை காலைல எழுப்புறது, யார் பிரச்சாரம் பண்ணுறது, யார் பூத் ஆஃபீஸ் போடுறது, யார் மனு தாக்கல் பண்ணுறது, யார் கூட சண்டை போடுறது. அதனால் ராகுலுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும், ரைட்டுப்பா அந்த ஆனாலும் வந்து கெத்த விடக்கூடாதுல்ல அப்படின்னு பேசி ஒரு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா அப்படின்னு பேசி தான் வந்துக்கிறாங்க. அதை இறுதிப்படுத்துறதுக்கு சோடங்கருக்கு பதிலாக அவர் வருவார். சோடங்கர் தான் கூட இருப்பார். அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே தான் எண்ணிக்கை இறுதிப்படுத்துவீங்க, தொகுதி எண்ணிக்கையை விட தொகுதி தான் பிரச்சனை அவங்களுக்கு. காங்கிரஸ் நிற்கிற தொகுதியெலாம் நாங்கள் அவங்களையே ஜெயிக்க விட்றதா, இதுனா காங்கிரஸ் தொகுதியாக மாறுதே அப்படின்ற அந்த கோபம் இருக்குல்ல. அப்போ மாற்றணுன்னா வேறு தொகுதி கொடுத்தா காங்கிரஸ் ஏற்றுக்கணும்ல, அந்த பிரச்சனையும் ஒன்று இருக்குது. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அண்ணன் புது அண்ணன் கமல்ஹாசன், இவங்க எல்லாருக்கும் டபுள் டிஜிட் வேணும்னு ஆசை. சிபிஎம், சிபிஐ டபுள் டிஜிட் இல்லாமல் போக மாட்டாங்க. திருமாவளவனுக்கும் அதே பிரச்சனை. அப்போ இதையும் ஈடுகட்டணும். அப்புறம் தொகுதி, இது இல்லாமல் கட்சிக்குள்ளே யாரை நிற்க வைக்கிறது, இவர் நிற்க வைக்கிறதா, அவர் நிற்க வைக்கிறதா, உதயநிதி ஸ்டாலின் ஆட்கள், இளைஞர் அணி, இது இங்கே பெண்ணு டீம் மாப்பிள்ளை ஆட்கள், சீனியர் தலைவர்களுக்கு சீட்டு கிடைக்காது, அவருடைய ஆதரவாளர்கள், இந்த மாதிரி ஆதரவாளரே இல்லாத ஒரே தலைவர் திமுக யார் சொல்லுங்கள்? இவ்வளோ யோசிக்கிறீங்க? யார்? நம்ம முதல்வர் தான். அவருக்கு தான் யாருமே ஆதரவாளர் கிடையாது. அந்நியார் கூட உதயநிதிக்கு தான் ஆதரவு. அதனால் என்னம்மா யாருமே ஆதரவு இல்லை, நமக்கு நாமே வா. ஆமாம், இதான் அன்றைக்கே 2014 தெரியுமா, இன்றைக்கி அவர் மட்டும் தனியாகிறாரு, மற்ற எல்லாம் ஆதரவாளர் வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி திமுகவில் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இது மாறுமா மாறாதா, என்ன நடக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர்கள் பழைய பெரிய அண்ணன் மனோபாவத்தோடையே அணுகுனா இன்னும் பிரச்சனை சிக்கலாக மாறும். அப்போ பெரிய அண்ணன் மனோபாவத்தை விட்டுட்டு இறங்கி வர்றதா அப்படின்னா, இறங்கி வரலன்னா தோக்கரார் விஜய் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க. அவங்க காத்துனுக்குறாங்க. இந்த பழைய மவுண்ட் ரோடு தர்காலாம் போனீங்கன்னா, இந்த பூந்தட்டு வாங்குறதுக்கு இந்த அர்ச்சனைக்கு அங்கே ஒரு இது இருப்பாங்க, பூலாம் வச்சு ஒரு 10 கடை இருக்கும். நம்ம போனால் வச்சுங்க ஆவான்னுவாங்க, நம்ம யார்கிட்ட போகிறதுனே தெரியாது. அந்த மாதிரி இன்றைக்கி ரெடியாகிறாங்க யார், விஜய் டீம். ஆவ். அதனால் எப்பா முன்ன மாதிரி இல்லை, இன்னொரு பஸ்ஸு இருக்குது ஏறிடுவோம், என்ன சொல்கிற, அப்படி தான் போகும். இது திமுகவுக்கும் தெரிந்திருக்கிறது. இவ்வளோ நாளாக வச்ச நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த நரேட்டிவ் உடைய போகுது. வர்ற மாதம் உண்மையான பரீட்சையை முதல்வர் ஸ்டாலின் எழுத போகிறார். இதுவரையிலும் ஒரு மலர் பாதையில் நடந்து வந்தவர் இனி ஒரு இக்கட்டான பாதைக்கு போக போகிறார். துரைமுருகெலாம் பார்த்தீங்களா, அப்படியே தூரம் நின்று தம்பி பார்த்துக்கோ, நல்லா பாரு அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. நன்றி சார். மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.